அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 65வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆழம் என்ன? வார்த்தையின் அர்த்தம் என்ன? சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா யாரை அழைத்து தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மட்டுமே நன்மையால் திருப்தி ஆவார்கள். இது ஒரு பெரிய ரகசியம். எல்லாருக்கும் அவர் நன்மை கொடுக்க மாட்டார். எல்லாரும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு அழைக்கப்பட்டவன் யார்? அழைப்பில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, அழைப்புக்காகவோ தெரிந்து கொள்ளுதலுக்காகவோ நாம் காத்திருப்பதில்லை. திடீரென்று கற்பத்தின் கனிகள் வளர்ந்து வரும் நிலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். 9 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்கு வகுப்புகள் ஆரம்பமாகும். அதற்கு முன்பாக அசம்பிளி என்று சொல்லுவார்கள். ஆனால் தாய் தகப்பன் ஏதாவது பிள்ளையை 9 மணிக்கு அனுப்புகிற பிள்ளைகள் தாய் தகப்பன் உண்டா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த பிள்ளை 9 மணிக்கு முன்னாக பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பன் விரும்புகிறார்கள். இதனால் என்ன பலன்? படிச்சு என்னங்க வேலை? என்ன யூஸ்? எனக்கு தெரிஞ்சு அறிவு மட்டும்தான் பலன், வேற இல்லை. இதுக்கே பிள்ளையினுடைய 3.5 வயசிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு போகிற பிள்ளைகளை அரை மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடியே அவர்களை உந்தி தள்ளி அனுப்புகிறாய். இதுபோல ஒரு மருத்துவமனைக்கு கடந்து போனால் மருத்துவர் 10 மணிக்கு வருகிறார் என்று சொன்னால் 9 மணிக்கே போய் சீட்டெடுத்து விட்டு காத்திருக்கிற கூட்டம் நீங்கள். அப்படிப்பட்ட கூட்டமாகிய நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? இங்கிருந்து வெளியூருக்கு கடந்து போக வேண்டுமானால் வாகனத்திலே கடந்து போக வேண்டும். சாயங்காலம் 5 மணிக்கு புகைவண்டி வருகிறது என்று சொன்னால் 4 மணிக்கு புகைவண்டி நிலையத்திற்கு கடந்து போய் காத்திருக்கிற பழக்கம் இருக்கிற தெருவில் ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி காத்து காத்து கிடக்கும். ஆனா தேவ சமூகத்தில் மட்டும் ஸ்தோத்திர பகுதிக்கு வரமாட்டேன், பாடல் பகுதிக்கு வரமாட்டேன், பிரசங்க பகுதிக்குத்தான் வருவேன். நீ எல்லாம் அழைக்கப்பட்டவனா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவனா? தேவனை அறிகிற அறிவுக்குள் கடந்து வராத நீ ஒரு நாளும் தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்ல. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நமக்கு. நான் கழிந்த நாட்களிலே அதை பற்றி வாட்ஸ்அப் செய்தியிலே அனுப்பியிருந்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் என் தேவனை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு என் தேவன் என்னை கனப்படுத்துவார். நான் எந்த அளவுக்கு என் தேவனை விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு என் தேவன் என்னை விரும்புவார்.
நீ உதாசீனப்படுத்தின பிறகு அவர் உன்னை எஜமானாய் தூக்கி வைத்திருப்பாரா என்று கேட்டால் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, ஆமென், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க, எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளல. இஸ்ரவேல் என்னும் யாக்கோபுடைய சந்ததியை மட்டும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கோத்திரங்கள் நிறைய இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்தி கோத்திரங்கள். ஆனா தேவன் வாசம் பண்ணுகிறதற்கு எல்லா கோத்திரத்தையும் எடுக்கலையே, என்ன காரணம்? அப்புறம் இங்க நிறைய பேர் வரலாம், தேவனை பார்க்கிறதுக்கு வரலாம், தேவ சத்தம் கேட்க வரலாம், தேவ சித்தம் என்னவென்று அறிய வரலாம். ஆனால் எல்லாரும் தேவனுடையவர்கள் அல்ல. எல்லாரையும் தேவன் அழைக்கவில்லை, எல்லாரையும் தேவன் வேர்திரிக்கவில்லை, எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இதை முதல்ல புரியணும். அதனால தான் அவர் சொல்றார், நான் யாக்கோபின் சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நீ யாக்கோபுடைய சந்ததியா வந்துட்டியா? யாக்கோபுடைய சந்ததியில் வரணும்னா முதல்ல நீ திருடனா இருக்கணும், ஒரு ஏமாற்றுக்காரனா இருக்கணும், ஒரு பாவியா இருக்கணும். ஆனா பாவத்தை எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி தேவனை சந்திக்க நீ கடந்து வரும்போது அவர் உன்னை இஸ்ரவேல் என்று சொல்லணும். உன்னிடத்தில் ஒரு மனமாற்றம் இல்லாமல் நீ அவருடைய பிள்ளையாய் வாழ முடியாது. உனக்கு செம்மையாய் தோன்றுகிறதை நீ சரி என்று சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது ஒன்று இருக்கு, அதனுடைய முடிவு உனக்கு மரணம். அதை நீ புரியணும். அது என்ன பேசினாலும் சரி, இது தேவ சித்தமா, இது தேவ சமூகத்தில் சரியா யோசிக்கிறோமான்னு கேட்டா இல்லையே. நமக்கு தோணுவதை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நீ யாக்கோபுடைய சந்ததி இல்லை. அப்படியானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் அல்ல. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும், ஆமென், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப யேசுவ மேசியாவுடைய நாமத்தை தரிச்சவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை பேரை அதுல தெரிந்து கொள்ள போகிறார்?